நம்ம அடுப்படியில் கேரட்டை வச்சு ஒரு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு செய்யாமல் வித்தியாசமாக நம்ம கேரட்டை வச்சு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம கேரட்டு கோலா உருண்டைக்கு பருப்பை ஊற வச்சிடலாம். இதில் ஒரு அரை கடலைப்பருப்பு, ஒரு அரை இது சின்ன பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வடைக்கு மிளகாயை அரைச்சிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூனு சோம்பு, இது 2ஐயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகாயும் சோம்பையும் இது மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிங்க, நைஸாக அரைக்க வேண்டாம். இதில் இப்போ சேர்த்துக்குவோம். ஒரு அழகு பருப்பு எடுத்துருக்கோம், அதுக்கு 100 கேரட் எடுத்துருக்கேன். இதோட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்ச கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். இப்போ நைஸாக வெட்டி வச்ச கருவேப்பிலையை போட்டுக்குவோம். கொத்தமல்லி இது ஒன்று சேர பிசைஞ்சிக்குவோம். இதை நம்ம பிசைஞ்சிட்டோம். பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வடை மாதிரி போடாமல் பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது செவந்து போச்சு. இப்போ எடுத்துருவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ கிரேவிக்கு ஒரு அரை மூடி தேங்காயை நான் துருவி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இதை ஊற வச்சு ஒரு 5 முந்திரி இதோட ரிச்சாக இருக்குங்கிறதுனால இதை சேர்த்துருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு 1, ஒரு பிரியாணியில் ஒரு அரை எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி 1 நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். மசாலா சட்டியோடு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருவோம். அதுக்கு ஒரு கொதி வரட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம கொதித்து போச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிடுவோம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த உருண்டை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ கொதிச்சிடுச்சு. நம்ம கேரட்டு கோலாவை இதில் போட்டுடலாம். நம்ம போட்ட கோலாலாம் குழம்பு குடிச்சிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். இந்த கேரட்டு கோலா உருண்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.